ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலினி சமையல். இன்றைக்கி நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா போட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா தெரிச்சிரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 2 நிமிஷம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கப் சின்ன வெங்காயம், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஆறு காஞ்ச மிளகாய், காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக அரிசி, ஒரு கப் தேங்காய், ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதையெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சு விட்றலாம். ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 5-6 வெந்தயம், ஒரு கப் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், அதை கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு கப், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கலர் வேணாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் இது கூட ஊற்றிக்கலாம். மசாலாலாம் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் உப்பு முதலே சேர்த்துட்டேன், நீங்கள் உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் மணமாக இருக்குது. நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இல்லாட்டி சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.